பூமியை போன்ற வறண்ட பூமியை நான் கண்டதில்லை. ஆனால் மேய்ச்சலுக்கு செல்லும் எனது ஆடுகள் மாலையில் வீடு திரும்பும் போது கொழுத்து மடி சுரந்து திரும்பும். அதை கறந்து அருந்துவோம். எங்களை தவிர வேறு எவரும் தங்களது ஆடுகளில் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது. அவர்களுடைய ஆடுகளின் மதிகள் வளர்ந்திருந்தன. எங்கள் சமூகத்தில் அனைவரும் தங்களது இடையர்களிடம், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? நீங்கள் ஹலீமாவின் இடையில் மேய்க்கும் பகுதிகளுக்கு சென்று மேய்த்து வாருங்களேன் என்று சொல்வார்கள். இருப்பினும் எனது ஆடு வயிறு நிரம்பி மடி சுரந்து வரும்போது அவர்களுடைய ஆடுகள் வயிறுகள் ஒட்டிப்போய் காய்ந்து மடியுடன் திரும்பி வந்தது. இவ்வாறு அந்த குழந்தைக்கு பால்குடி மறக்கடிக்கும் வரையிலான 2 வருடங்கள் வரை அல்லாஹ்விடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்தோம். 2 வயதில் ஏனைய குழந்தைகளை விட உறுதியாகவும் வலிமையாக அந்த குழந்தை வளர்ந்திருந்தது. அவரிடமிருந்து ஏராளமாக நன்மைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருந்ததால்